ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷ சாராயம் சாப்பிட்ட 193 நபர்கள் இதுவரைக்கும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார்கள். அவரில் 140 பேர் இப்போவும் நோயாளிகளாக கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், ஜிப்மர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மற்றும் சேலம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. எல்லாருக்குமே ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் டேயிலிருந்தே கொடுக்கப்பட்டு வருகின்றன. 56 மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டுகள் மற்ற அரசு மருத்துவமனைகளிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு அவங்கள் ஃபுல் டைம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கூட பணியாற்றி வருகிறார். 10 ஃபாரன்சிக் சர்ஜன்ஸும் அடிஷ்னலாக இங்கே வரப்பட்டுள்ளன. எல்லா நோயாளிகளுமே 24/7 கண்காணிப்பில் இருக்கிறது. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களே 24/7 கண்காணித்து கொண்டு வருகிறது. இப்போ நம்ம கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸே 5 பேர் இப்போ நார்மல் ஆகிடுச்சு. அதாவது அந்த ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்லேருந்து வெளியே வந்திருக்கு. இது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மட்டும். அது இல்லாமல் சேலத்திலும் விழுப்புரத்திலும் ஜிப்மரிலும் கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸு நிறைய பேர் ரிக்கவர் ஆகுறாங்க. இப்போ வரைக்கும் 53 நபர்கள் இறந்திருக்கிறார்கள். 53 நபர்களில் 39 நபர்களுடைய நல்லடக்கம் இல்லைன்னா கிரிமேஷன் நடைபெற்றுள்ளது. யூபிஏ சார்ந்த ஒரு நபர் இறந்திருக்கிறார்கள். அவருடைய ரிலேட்டிவ்ஸை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவர் அங்கே வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அவங்க ரீச் ஆகிடும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கிடைக்கும். அரசினுடைய ஆணைப்படி பாதிக்கப்பட்டு இறந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நிவாரணம் கொடுக்கப்படும். மெடிக்கல் டீட்டெயில்ஸு டீன் இருக்காரு. டீன் சொல்லுவாங்க. வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? இல்லை, 5 பேர் இருந்தாங்க. இப்போ 3 பேர் அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க, ரெக்கவரி ஆகி. இது நமக்கு ஒரு நல்ல குட் சைன். இங்கே அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் இந்த போல் ஒரு இன்சூரன்ஸ் வந்தோடனே எங்களுக்கு உடனே எங்களுடைய டைரக்டரை தொடர்பு கொண்டபோது பக்கத்தில் உள்ள விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் சேலத்திலேருந்து சிறப்பு மருத்துவர்களை உடனே அனுப்பி வச்சோம், பிரத்யேகமான மருத்துவர்களை. அதுவும் இல்லாமல் இது உயிர்காக்கும் மருந்துகளுக்கான சிகிச்சைகள் மருந்துகளை நாங்கள் ஏற்கனவே இருப்பில் வைத்து கொண்டு விட்டோம். இப்போயும் இருப்பில் நிறையா இருக்குது. மருந்து மாத்திரைகள் இல்லை, எங்கள் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இருக்கு எல்லா மருந்தும் இருக்கிறது. ஏன்னா இது முதல்ல ஒரு ஏற்கனவே இந்த மரக்கான இன்சூரன்ஸ் நடந்தோடனே இதை போல் ரேர் இன்சூரன்ஸுங்களில் எங்களுக்கு டைரெக்டாகவே யூஸ்வலாக நாங்கள் மருந்து டிஎன்எம்எஸ்லேருந்து வர்றதுக்கு லேட்டாகவும் இவங்க டைரக்டர்லேருந்து இதுலேருந்து ஸ்டோர்லேருந்து எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. எல்லா மருந்தும் இருக்குது. உயிர்காக்கம் இந்த 10 மணி நேரத்துக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து கொடுத்தா அவங்க உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மருந்து? அது நம்மக்கிட்ட இருக்குங்களா? இருக்குது. என்ன மருந்து சார்? அது ஃபோமிபிரசோல். அது எவ்வளோ சார் ஸ்டாக் இருக்குது? அது இப்போக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இல்லை, 1 இருக்கா, 10 இருக்கா? 10க்கு மேலே இருக்குது. 10க்கு மேலே, 50க்கு மேலே இருக்குது. ஆமாம், பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. ஏன்னா இதில் என்னன்னாக்கா ரொம்ப 2 பாக்கெட் 3 பாக்கெட் திரும்பி சாப்பிட்ருக்கவங்கெல்லாம் அந்த ஐசியூக்கு போகிற நிலைமையில் இருக்குது. மற்ற ஒரு கொஞ்சம் ஏர்லியராக வந்தவங்கெல்லாம் நாங்கள் ரெக்கவரி பண்ணிட்டோம். என்ன சொல்ல போனால் எங்கள்கிட்ட 141 பேஷண்ட் வந்திருக்கு. 141 பேஷண்ட்டில் நல்ல முறையில் இப்போ இங்கே ட்ரீட்மெண்ட் ஆகி இன்றைக்கே போகிற நிலையிலே எங்களுக்கு ஒரு 30 பேர் இருக்கிறாங்க. இல்லை, நாங்கள் திரும்பி அவங்களுக்கு சைக்காட்ரிக் கவுன்சிலிங்லாம் கொடுத்து திரும்பி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்து மனநல ஆலோசனை ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி பிளட் டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா போயிட்டு திரும்பி அவங்க வரக்கூடாது. ஏற்கனவே இந்த டெத்து நிறையா இருக்குது, எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி காலத்தில் எதுவும் அவர் வரக்கூடாதுங்கிறது கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்புகிறோம். அவங்க கேட்குறாங்க, நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு மனநல ஆலோசனைகள்லாம் கொடுத்து திரும்பி அதை போல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபேமிலியோட ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு
ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அனுப்பலான்னு சார் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னா அந்த உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டது கண் பார்வை அந்த மாதிரி கண் பார்வை ஒன்றும் அதிகமாக இல்லை, இப்போ லேசாக தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்காக ஒரு டாக்டர் சிவகுமாருங்கிற ரவுண்ட் ஓ கிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லை 3 பேருக்கு இப்போ நானே டெஸ்ட் பண்ண நல்லா தான் இருக்கிறாங்க. அதுக்கு தனி இன்ஜெக்ஷன் இருக்குது, அதுவும் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இதை குடிச்சு கண் பார்வை இழந்தால் அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கண் பார்வை இழந்துருவாங்களா இல்லை திரும்ப மீட்டு எடுக்க முடியுமா சார்? இல்லை, அது இண்டிவிஜுவல் பொறுத்து, ஒருத்தவங்களுக்கு இம்யூனிட்டி அதை பொறுத்து இருக்குது. இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை போல் வாய்ப்பு வராது. ஏன்னா நாங்கள் ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணிட்டோம். அரெஸ்ட் டீட்டெயில்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும், சிபிசிஐடிக்கு கொடுக்கப்பட்ட